இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய இண்டெக்ஸு நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸு ரொம்ப டவுன் ஆகிருக்கு. நிஃப்டி 50 மதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% டவுனில் இருந்தது. கிட்டத்தட்ட 330 புள்ளிக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மிட் கேப் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட நிறைய ப்ரைஸு இன்றைக்கி ரொம்ப டவுனில் இருக்குது. கிட்டத்தட்ட 5%, 6%, 8%லாம் இன்றைக்கி டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு. மோதிலால் ஓஸ்வால் டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு 3 கம்பெனியோட ஸ்டாக்கு கரண்ட் ப்ரைஸில் இருந்து கிட்டத்தட்ட 30%, 33% ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 84%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். கிரீன் எனர்ஜியில் இருக்கக்கூடிய கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். PSU ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸ்டாக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பீட்டர் லிஞ்சோட ஒரு கோட் ஒன்று வந்து பார்த்துடலாம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பியர் மார்க்கெட்டில் தான் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதாவது சூப்பரான கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் எல்லாமே பியர் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து ட்ரேட் ஆகும். இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. போன வாரம் வாங்கிறதுக்கு விட இன்றைக்கி யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 8% நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் கம்மியாகவே கிடச்சிருக்கும். நிறைய பேர் பியர் மார்க்கெட்டை பார்த்து பயப்படுவாங்க. அதாவது ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போய்கிட்டே இருக்குது, இன்னும் கீழே போகும் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி பார்க்காம பியர் மார்க்கெட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாக தான் பார்க்கணும். எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸில் நம்மளால் கம்மியான ப்ரைஸில் வாங்க முடியுது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் வந்து இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வாங்குறத விட ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இருக்கும் போது வாங்கினா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பொருளோட ப்ரைஸ் வந்து 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே பொருள் டிஸ்கவுண்ட்டில் ஒரு 70 ரூபா 60 ரூபா வரும்போது நம்ம போய் என்ன பண்ணுவோம்னா ஓகே இது வந்து ஆஃபரில் இருக்குது நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்குவோம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்னு வந்தால் மட்டும் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 100 ரூபா இருக்கும் போது நிறைய பேர் வாங்குவாங்க. அதே ஸ்டாக்கோட ப்ரைஸ் 100 ரூபாயிலிருந்து 60 ரூபா 50 ரூபா போணுச்சு அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வந்துருச்சு, கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம யோசிக்காமல் ஸ்டாக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாக பார்க்கும்போது சூப்பரான ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸு கீழே வந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் நாளே நம்ம மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிருக்கு. பார்ப்போம், நிறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது. போன வாரம் 3 ஐபி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி அதோட கன்ஃபர்மேஷன் வந்துடும். மீஷோ, ஆக்வாஷ், வித்யா ஒயர்ஸ் இந்த 3 கம்பெனியோட அலாட்மெண்ட்டு இன்றைக்கி தான் ஆக போகுது. யாரெல்லாம் இந்த 3க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் வந்துடும். கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் மீஷோக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 ரூபாயிலிருந்து 47 ரூபாயில் இருக்குது. அதாவது அவங்க ஐபிஓ ப்ரைஸை விட 42 ரூபாயில் இருந்து 47 ரூபா வரைக்கும் அதிகமாக லிஸ்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட லிஸ்டிங் கெயின் 37% இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாரி அக்வாஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ரூபா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்றைக்கி டிசம்பர் 8ஆம் தேதி இருக்குது. அப்படின்னா லிஸ்ட் ஆகும்போது 30%க்கு மேலே லிஸ்டிங் கெயினோட ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குது. வித்யா ஒயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ரூபா மட்டும் இன்றைக்கி கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தில் இருக்குது. அதாவது ஒரு 7.5% அதிகமான கெயினில் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த 3 கம்பெனிலையும் நல்ல ஒரு லாபம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வித்யா ஒயர்ஸ் தான். இருந்தாலும் இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற 2 இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐபிஓ பொறுத்த வரைக்கும் எந்த கம்பெனிக்கு அதிகமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஐபிஓட லிஸ்டிங் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுக்கு எப்பயுமே வந்து வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கும். பார்க்கலாம், லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தெரியும். யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய லாபம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நானும் இந்த 3ல் ஒரு ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட்டஸ் எனக்கு வரல. நைட்டுக்குள்ளே தெரியுங்க எனக்கு கிடச்சிருக்கா இல்லையா அப்படின்னு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் கிடச்சிருந்தா சொல்லுங்கள். நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் இப்போ க்ளோஸ் ஆனப்போ 225 புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட ஹையை போய் தொட்டுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 26,000 கட் பண்ணி வந்து கீழே போயிருக்காங்க. இந்த வீக்கோட ஃபஸ்ட் நாள் இன்றைக்கி தான் திங்கக்கிழமையே இவ்வளோ நெகட்டிவ் வந்து கொண்டு போயிட்டாங்க. எம்ஓ டிஃபென்ஸ் ETF வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5% நெகட்டிவ். இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டார் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸு டவுன் ஆகிருக்கு. சில்வர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குது. கோல்டு பீஸும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதாவது சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆட்டோ பீஸு கிட்டத்தட்ட 1.20% நெகட்டிவ். பார்மா பீஸு 1% நெகட்டிவ். ஐடி பீஸு 0.21% நெகட்டிவ். நிஃப்டி பீஸு 0.85% நெகட்டிவ். மிட் 150 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.77% நெகட்டிவ். இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் தாங்க இன்றைக்கி ரொம்ப வந்து அடி வாங்கியிருக்கு. நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய இந்த 4 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து இருந்திருக்கு. அதுவும் இந்த ஐடிசி 0.63% மட்டும்தான் நெகட்டிவ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ஃப்ளாட்டாக இருந்தாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஃப்ளாட்டாக தான் இருந்தாங்க. டிசிஎஸ் 0.28% வந்து கொஞ்சம் நெகட்டிவில் இருந்தாங்க. அதாவது இப்போ மார்க்கெட் வந்து கீழே இறங்கும்போது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸில் ரொம்ப பார்த்தீங்கன்னா டவுன் ஆகும். மினிமம் ஒரு 5%, 8% மாதிரிலாம் டவுன் ஆகும். ஆனால் லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து டவுன் ஆகாது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது, ஒரு புல் ரன் வருது அப்படின்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 10%, 15% அப்படின்ற மாதிரி ஒரே நாளில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1%, 2% இந்த மாதிரி தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த சின்ன சின்ன கம்பெனியோட ப்ரைஸ் தான் ரொம்ப வந்து கீழே போயிருக்கு. மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ் கிட்டத்தட்ட இன்றைக்கி 6% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கு மட்டும் இல்லைங்க, டிஃபென்ஸ் செக்டர் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்றைக்கி ரொம்ப கீழே போயிருக்கு. பாரதி எலக்ட்ரானிக்ஸ் கிட்டத்தட்ட 5% நெகட்டிவ், ஜிஆர்எஸ்சி 4.25% வந்து நெகட்டிவ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் 3% வந்து நெகட்டிவ், கொச்சின் ஷிப்யார்டு கிட்டத்தட்ட 2% வந்து நெகட்டிவ். மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா 2600 இருந்துச்சு. இன்றைக்கி அந்த 2600 கட் பண்ணி ரொம்ப கீழே போயிட்டாங்க. இன்றைக்கி ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து நெகட்டிவில் இருக்குது. இதுக்கு அடுத்த லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் இறங்குற மாதிரி அடுத்த ஒரு வாரம் நல்லா கீழே இறங்குனுச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நமக்கு மட்டும் தான் லோவாக இருக்குது அப்படிலாம் கிடையாதுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் போயிருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய 3 ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மோதிலால் ஓஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்ஜெட் அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக்குவாங்க. இந்த கம்பெனிக்கெலாம் நிறைய ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏர்கிராஃப்ட், மிசைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு ஷிப் பில்டிங் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறைய வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம பார்த்தீங்கன்னா க்ரோத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். எல்லா கண்ட்ரியும் அவங்களோட டிஃபென்ஸுக்கு அதிகமான பட்ஜெட் வந்து எப்பயுமே வந்து ஒதுக்குவாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய டிஃபென்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்காங்க. எக்ஸ்போர்ட்டும் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இது கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். மோதிலால் ஓஸ்வால் கிட்டத்தட்ட ஒரு 4 கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாரத் டைனாமிக்ஸ் கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1455 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 37% அதிகமாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் கரண்ட் ப்ரைஸ் 4371 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 5800 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 33% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 272 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது கிட்டத்தட்ட 500 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 84% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஜென் டெக்னாலஜிஸ் கரண்ட் ப்ரைஸ் 1360 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ உடனே இன்க்ரீஸ் ஆகும் அப்போல்லாம் கிடையாது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுக்கு நிறைய இன்ஃப்ளோ இருக்குது, அதாவது ஆர்டர் வந்து கிடைக்க போகுது, அதனால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரி கூட வந்து ஆகலாம். பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட்டு எக்யூப்மெண்ட்டு மேனுஃபேக்சராக வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட டிசைனு, இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங், எரெக்ஷன், டெஸ்டிங்கு, கமிஷனிங் இந்த சர்வீஸ் எல்லாமே இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர், டிரான்ஸ்மிஷன், இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரினியூவபிள் எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸு, டிஃபென்ஸு செக்டார்லேயும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. இவங்க ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் தான் இப்போ கரண்ட் ப்ரைஸில் இருந்து கிட்டத்தட்ட 84% மேலே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் வந்து சொன்னாங்க. இவங்களோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரில் இருக்குது, கிட்டத்தட்ட 79%. அடுத்தது இண்டஸ்ட்ரீஸ் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா 21% வந்து இவங்களோட பிஸ்னஸ் இருக்குது. இவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட 16 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, 2 ரிப்பேர் யூனிட் இருக்குது, 4 ரீஜனல் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கீழே இருக்குது, 8 சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 15 ரீஜனல் மார்க்கெட்டிங் சென்டர் இவங்ககிட்ட வந்து இருக்குது. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா R&D டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரே இருக்குது. கிட்டத்தட்ட 543 பேட்டன்ட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஓபிஎம் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 269 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அது ஒரு 270 வச்சுக்கலாம். இன்றைக்கே கிட்டத்தட்ட ஒரு 2.5% டவுனு. மார்க்கெட் கேப்பு 93,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 167 இருக்குது, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 45 தான் இருக்குது. புக் வேல்யூ 70 ரூபாயில் இருக்குது. டிவிடெண்ட் yield 0.18%, ROCE 4.87%, ROE 2.12%, ROIC 6.41%, OPM வந்து பார்த்தீங்கன்னா 4% இருக்குது.
இந்த பர்சன்டேஜ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ். இதுக்கு பதிலாக ஒரு 20% இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்டென்சிக் வேல்யூ ₹41.40 இருக்குது. பிஜி ரேஷியோ 29.5 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சேல்ஸ் குரோத்து வெறும் 13% தான். ப்ராஃபிட் குரோத்து 25% இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.45 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.86 இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோ வச்சு பார்த்தீங்கன்னா அதிகமான வேல்யூஷனில் தான் இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவ்வளவு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய புரோக்கர்ஸு. அதனால் புரோக்கர் சொல்கிறதையும் நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கக்கூடாது. என்ன தான் புரோக்கரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாலும் நம்மளும் இந்த மாதிரி அனலைஸ்லாம் வந்து பண்ணி பார்க்கணும். பார்ப்போங்க. இப்போதைக்கு இது பார்த்தீங்கன்னா அதிகமான வேல்யூஷன் தான் இருக்குது. அது ஓபிஎம் 4% ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ். இதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 38% வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கீழே 400 வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹475 இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸில் போய் நகைலாம் வாங்கியிருப்போம். இவங்க சில்வர், கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். அது இல்லாமல் கோல்டு அப்படிங்கிறது நம்ம கடைசி வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்க போகிறோம். அதனால் இவங்க பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் என்ன இப்போ கோல்டோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகிருச்சு. இருந்தாலும் நம்ம கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்க தான் செய்வோம். மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 48,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 52 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 28 இருக்குது. புக் வேல்யூ ₹51 இருக்குது. ROCE 15%, ROE 16%, ROIC 19%, ஓபி வந்து பார்த்தீங்கன்னா 6% இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ ₹176 இருக்காங்க. பிஜி ரேஷியோ 1.11 இருக்காங்க. சேல்ஸ் growth 33% மேலே இருக்குது. ப்ராஃபிட் growth 48% மேலே இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 1 இருக்குது. ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாகவே இருக்குது. பார்ப்பாங்க. இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ஹையில் வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டாங்களாம். கிட்டத்தட்ட ₹600 மேலே வாங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹450 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாங்க. நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கே இருந்தாலும் நம்ம இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கனால நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு நம்ம போய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பாங்க. நானும் இந்த ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்த புதுசில் ₹66 நம்ம நான் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் விற்றேன். இப்போ மறுபடியும் ₹800 பக்கத்துக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ₹400 அப்படிங்கிறது 50%லாம் டவுன் ஆனிச்சு. பார்ப்பாங்க. இப்படி தாங்க ஒரு ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆனால் அப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே கீழே இருப்பாங்க. மறுபடியும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆவாங்க. பொறுமையாக இருப்போம். அடுத்தது கிரீன் எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கிராஷ் ஆகிருக்கு. கேபிஐ கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி 6% நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பெப்சால் எனர்ஜி சிஸ்டம் கிட்டத்தட்ட 8% நெகட்டிவ். கேபி எனர்ஜி 4% நெகட்டிவ். ஒரோசில் ரினியூவபிள்ஸு 2.3% பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். கேபி கிரீன் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% நெகட்டிவ். இந்த மாதிரி கிரீன் எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் ரொம்ப டவுனாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் யாராவது கிரீன் எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் ட்ராக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி போய் பாருங்கள். நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே இருக்குது. இது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஆனால் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் எனர்ஜி நல்ல ஒரு க்ரோத்தில் வந்து இருக்கும். அடுத்தது சிடிஎஸ்எல், சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டரி சர்வீஸ் ஒர்க்கில் தான் இருக்காங்க. இந்த டெபாசிட்டரி சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருந்தாலும் என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல் இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கம்பெனியாக இருக்காங்க. சிடிஎஸ்எல் பிஎஸ்சியோடது, என்எஸ்டிஎல் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியோடது. மேக்ஸிமம் என்எஸ்டிஎல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டா அண்ட் கம்பெனிஸுக்கு டெபாசிட்டரி சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டரில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிக்கு இவங்க தான் டெபாசிட்டரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணும்போது செல் பண்ணும்போது இல்லை ஒரு செக்யூரிட்டிஸ் வாங்குறோம் இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறோம் அப்படின்னா அந்த டேட்டா எல்லாமே இவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்குவாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ரோ, ஏஞ்சல் ஒன் எதை யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம ஒரு ஸ்டாக்கை விற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் வெப்சைட்டுக்கு தான் அந்த ஓடிபி வந்து போகும். அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் எல்லாமே சிடிஎஸ்எல் தான் டெபாசிட்டரி சர்வீஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கிளைண்ட்டாக இருப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் முதலீடு வந்து அதிகமாகுது, பை அண்ட் செல் வந்து அதிகமாகுதோ அந்த அளவுக்கு சிடிஎஸ்எலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ₹2,000 இருந்த இந்த சிடிஎல் ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட ₹1,100 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் 1,100லேருந்து 1,800 போனாங்க. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி. பிஸ்னஸ் வைஸு பார்த்தோம்னா நல்ல சூப்பரான ஒரு பிஸ்னஸில் இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி வந்து இருந்துகிட்டு தான் இருக்க போகுது. ப்ரைஸை தாண்டி நம்ம பிஸ்னஸாக பார்க்கும்போது சூப்பரான ஒரு பிஸ்னஸில் தான் இவங்க வந்து இருக்காங்க. நல்ல கம்பெனியும் கூட.
என்ன இந்த வருஷம் மட்டும்தான் சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் அடி வாங்கியிருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இங்கே இருக்குது. மேபி அடுத்தடுத்த குவார்ட்டரில் இன்னும் அதிகமான growthல இவங்க இருந்தாங்கன்னா அந்த growthக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது பிஎஃப்சி அண்ட் ஆர்இசி லிமிடெட் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 33% வந்து டவுனு. ஆர்இசி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 30% டவுனில் தான் இருப்பாங்க. இன்றைக்கி இந்த ரெண்டு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருக்காங்க. அதோட ஹையில் வந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருக்காங்க. இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரில் தான் இருக்காங்க. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனோட சப்சிடரி தான் ஆர்இசி லிமிடெடு. ரெண்டு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 5 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பேசிவ் இன்கமாகவும் இருக்கும் டிவிடெண்ட் இன்கம்மு. பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய இவங்க ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, அதனால் பவர் செக்டாரும் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போல்லாம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இந்த மாதிரி ரொம்ப டவுனில் இருக்கோ அப்பப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி சாப்பிட்ற செலவில் அப்பப்போ ஒன்று இந்த மாதிரிலாம் வாங்கி போட்டிருந்தா கூட வருஷத்துக்கு 5 தடவை நம்மளுக்கு டிவிடெண்ட் வரப்போகுது. டிவிடெண்ட்டுக்காக ஒரு ஸ்டாக்கில் நம்ம முதலீடு பண்ணும்போது இந்த டெம்பரவரியாக ஒரு வருஷம் 2 வருஷம் ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போயிட்டு இருக்கு, அப்போலாம் வந்து யோசிக்க வேணாம். டிவிடெண்ட்டை மட்டும் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதும். அடுத்தது ஹட்கோ அண்ட் ஐஆர்எஃப்சி. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்றைக்கி ரொம்ப டவுனில் இருக்குது. அதுவும் இல்லாமல் அதோட கையில் இருந்து இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸில் வந்து இருக்காங்க. ஹட்கோ கிட்டத்தட்ட இன்றைக்கி 5.5% நெகட்டிவ், ஐஆர்எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% நெகட்டிவ். இந்த ரெண்டு ஸ்டாக்கில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஃபுல்லாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய பேர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு வருஷமாக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே வந்துக்கிட்டு இருக்குது. மார்க்கெட்னா இப்படி தாங்க இருக்கும். அதாவது ஒரு வருஷம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் ஒரு வருஷம் கீழே வரும், மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், மறுபடியும் கீழே வரும். இப்படியே தான் இருக்கும். நம்ம வாங்கும்போது நல்ல ஒரு கம்பெனி வாங்கிட்டா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் நம்ம. இந்த ரெண்டு கம்பெனியுமே நல்ல கம்பெனி தான். என்ன இதுக்கு முன்னாடி இந்த ஹை வேலேஷனில் இருந்தாங்க, இருந்தாலும் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கனால அதெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. மேலே ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாங்குவாங்க. ஒரு பாயிண்ட் போனதுக்கப்புறம் இல்லை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேலேஷன் போயிடுச்சு, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் ஹை வேலேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படி கீழே இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் கீழே போயிடும். கீழே போனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லோ ப்ரைஸில் இருக்குது, நல்ல ஒரு வேல்யூவில் இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் வாங்க ஆரம்பிப்பாங்க, மறுபடியும் மேலே போகும். இப்படி தாங்க ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகும். நம்ம என்ன பண்ணணும்னா எப்போலாம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் வந்து கீழே வருதோ அப்போ நம்ம வாங்கி வச்சுக்கணும். எப்போலாம் அது நல்ல ஒரு ஹை வேல்யூஷன் போகுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வித்துடணும். இப்படி பண்ணாவே போதும். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்டெக்ஸு நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸு டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் நாளே ரொம்ப அடின்னு அடிச்சுட்டாங்க. பார்க்கலாங்க, நாளைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக போணுச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி எவ்வளோ தானே கீழே போணுச்சோ நாளைக்கு அப்படியே பாசிட்டிவாக கொண்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.